ஏற்கனவே நமக்கு தெரியும் சைனாவுடைய எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் டூப்ளிகேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரேட்டும் மலிவா கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த பொருளும் தரம் இல்லாத ஒரு பொருளாகவே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையிலையும் சைனாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து தயார் செய்துட்டு அப்படின்னு தெரிவிக்கும் போது கூட இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா கொடுக்கும் அப்படிங்கிற கேள்விகள் உலக நாடுகள் முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ரஷ்யாவுடைய S-400 அளவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் துண்டு போட்டு தாண்டாத குறையாக ரஷ்யாவுடைய S-400க்கு ஈக்குவலண்டான வகையில் இது வந்து மிசைல்களை தடுத்து நிறுத்தும், பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சு தன்னுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சைனாவுடைய இந்த HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. அப்போ பாகிஸ்தானுக்கு பேர் அதிர்ச்சி. அப்போ இந்த சைனாவுடைய அம்பாசிடரை சந்தித்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசும்போது என்ன கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம முக்கியமானதாக நம்பிக்கிட்டு இருந்தோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களையும் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம், நீங்களும் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணல, நியூட்ரல் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சுக்கிறீங்க, நேரடியாக இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அப்போ பாத்தீங்கன்னா உங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கைவிட்டுருச்சு, நீங்களும் கைவிட்டுட்டீங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் பேசுவதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கும்.